முதிர்கனி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நான் உங்க விக்கி. என்ன பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்புறம் உங்க பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க. என்ன மணி இவ்வளவு நேரம் ஆகுது, 2 ஆளை காணல. பொண்ணு போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்க. இதுல தருண் வேற எங்க போனான்னு தெரியல. டேனியலுக்கும் போன் அடிச்சு பார்த்தாச்சு, இவனுக்கும் போன் அடிச்சு பார்த்தாச்சு, 2 பையனும் போன் எடுக்க மாட்டேங்கானுவ. பொண்ணு தர வேற இப்ப வீட்டுக்கு வருவான். வர நேரம் தருண் வீட்டுல இல்லைன்னா அவன் வேற கோப்படுவான். இவன் எங்கதான் போய் தொலைஞ்சான்? வாங்க சார், சந்தோஷத்துலயே வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஹாய் பிரதர். ஹாய் பையா, வர வர என்ன மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கான். அச்சுவத்தலுக்கு என்ன பார்த்த மாதிரியே இருக்கான். ஏய் விக்கி, அத சத்தமா சொல்லிட்டா. நீ என்ன விக்கின்னு சொன்னாதான் நான் விக்கின்னு எனக்கே தெரியும் உங்களுக்கு. என்னடா என் உருத்த அப்படியே எடுத்து வச்சு வந்திருக்க? வேற ஒண்ணு இல்ல, இவ்வளவு நாள் அவ்வளவா சாப்பிட மாட்டேன், ஒல்லியா இருந்தேனா தெரியல. இப்ப மைனி நல்லா சமைச்சு போடுதாவல்ல, ஆள் புஷ்டி போயிட்டேன்டா. ஏய் சத்தியமா என்ன பார்த்த மாதிரியே இருக்கடா. ஆமாடா, தெரியல அப்படிதான் சொன்னாங்க. நான் போறேன், விக்கி விக்கின்னு என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்கும்டா இருக்கும். டே டே பேசாம நீ வீட்டுல இரு. உனக்கு பிள்ளை நான் ஒன் டூட்டியை பாக்கட்டுமாடா? ஓட விட்டு அடிச்சிருவேன். யூனிஃபார்ம்ல மட்டும் கைய வச்சுட்ட ஒரே ஒரு அடி போட்டு பாக்குறேன்டா. தொலைச்சிருவேன் தொலைச்சி. அண்ணி டேய் சரிடா, ஒண்ணு பேர் எங்க? அதான்டா எனக்கும் தெரியல, போன் அடிச்சு பார்த்தா எடுக்க மாட்டேங்கானே. அப்பாட அவன் வீட்டுல இல்லையோ? அவன் வீட்டுல இல்லைன்னா சந்தோஷமா இருக்குன்னு கரெக்ட் டைத்துக்கு வீட்டு வரலன்னா பெல்ட்ட கழுத்துறான் பின்ன. சரி இவ்வளவு நீ எங்க போயிருந்த? உனக்கு போன் அடிச்சா நீ எடுக்கல, டேனியல் அடிச்சா அவனும் எடுக்கல. நான் டேனியல் கூட போகல. எங்கடா போயிருந்த? ஆத்தி அழகு நீ ஊருக்கு போனேன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். அது ஒண்ணு இல்லடா, பழைய ஃப்ரெண்டு பார்க்க போயிருந்தேன். ஓ அப்படியா, சரி. பொண்ணு தர அந்த வீட்டுல இருக்கான இப்ப பாத்துட்டு வரேன். வீட்டு வேணாம் நீ இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியில போனேன்னு அவனுக்கு தெரிஞ்சுட்டு உன்னை அங்கிருந்தே அடிச்சு கூட்டுமா? பரவாயில்லையா? நீயே போடே, நான் ஒண்ணும் போகல. அண்ணே வயிறு பசிக்கு தோத்த போடுங்க. அண்ணி அண்ணி சரி சரி இல்ல டயர்டா இருக்குண்ணா, அதான். நீ வா, நான் சாப்பாடு போடுறேன். வேணாண்டா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். விக்கி அண்ணா, விக்கி அண்ணா. என்னடா என்ன என்னடா பழக்க மாதிரியா? என்னத்துக்கு? அந்த விக்ரம்னுக்கு என்ன வேலை பார்த்துட்டான் தெரியுமா? என்ன என்ன பண்ணா? ஐயோ அழகான ரொம்ப எடுத்துட்டானா? என்னடா என்னாச்சு? விக்ரம் என்ன பண்ணா? விக்கா இன்னைக்கு பாட்டி வீட்டுல போய் ஆதிரா அண்ணிய. ஆதிராவ என்னடா? ஆதிராவ என்ன பாட்டி வீட்டுல போய் பொண்ணு தர அண்ணி முன்னாடியே ஆதிரா அண்ணிய பொண்ணு கேட்டிருக்கான்டா. ஆமாடா, இப்போ பொண்ணு தர ஆக்ரோஷமா அலைறாங்க. அந்த விக்ரம குடும்பத்தை பழி வந்ததுக்காக அசிங்கப்படுத்துனே படுத்துட்டான்டா. ஊர் முழுக்க இன்னைக்கு இதான்டா பேச்சு. பொண்ணு தர முன்னாடியே பொண்ணு தர கட்டிக்க போற பொண்ணு விக்ரம் பொண்ணு கட்டான்னு ஊர் முழுக்க பெரிய அசிங்கமா போய்கிட்டு இருக்கடா. விக்ரம் இனி நீ உசோட இருக்க முடியாது. யார் விட்டு புள்ளி யார் வந்து பொண்ணு கேட்கறது? எங்களை அசிங்கப்படுத்திட்டே. இன்னுமாடா அவன் உசுரோட இருக்கான்? டேய் நீ கோவப்படாதடா. பாட்டியே பொண்ணு தரன அந்த வீட்டுல தான் புடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ பொண்ணு தரன வெளியில விட்டோம், விக்ரம் உசுரோட இருக்க முடியாது. இல்ல இல்ல, இனி விக்ரம் உசுரோட இருக்க மாட்டான். டேய் சொன்னா கேளு. அதான் பொண்ணு தரனுக்கும் ஆதிர அன்னைக்கு இந்த வாரியமே கல்யாணம். அந்த ஏற்பாட பார்க்க சொன்னாங்க பாட்டி. கல்யாணம் நடக்கும், அதுக்கு முன்னாடி அந்த விக்ரம் தரையில கிடக்கும். நான் இவங்கிட்ட எதுக்காக சொல்ல வந்தேன்? இப்படி அண்ணனும் தம்பியும் கோவப்பட்டுட்டு போனா ஐயோ. என்ன இப்பதான் 2 பேரும் கிளம்பி வந்தானுங்க, ஆளை காணோம். ஐயோ அவசரப்பட்டு விக்ரம் எதுவும் பண்ணிடக்கூடாத. நான் வேற அவசரப்பட்டு எதை ஃபர்ஸ்ட் சொல்லணுமோ அதை சொல்லாம இதை சொல்லிட்டேன். அவசரப்பட்டு விக்ரம் ஏதாவது பண்ணிட்டா எல்லாரும் வாழ்க்கையும் நாசமனா போயிருமே. ரோகிணி என்ன இங்க இருக்கு? என்ன மாதிரி இருக்குது? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட சாரி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. பொண்ணு தர அண்ணன் கட்டிக்க போற எங்க அண்ணி ஆதிராவ அந்த நல்லசிவ மகன் வேணிக்குனே வெறுப்பேத்துற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி பொண்ணு கட்டு வந்துட்டான். பொண்ணு தர அண்ணன் கட்டிக்க போற பொண்ணுன்னு தெரிஞ்சோ. என்ன என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா விக்ரம் பொண்ணு கட்டு வந்தானா? ஆமா, பொண்ணு தர அண்ணன் கட்டிக்க போற பொண்ணுன்னு தெரிஞ்சோம் வேணிக்குனே தான் பொண்ணு கட்டு வந்திருக்கான். அன்னைக்கிலேயே பாட்டி அவமானப்படுத்ததான் நினைச்சு இப்படி பண்ணிட்டான். ஆனா இப்போ வேற மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன என்ன நடக்குது? விக்ரம ஏதாவது பண்ணிருவேன்னு விக்கணும் தரணும் போயிருக்காங்க. எனக்கு விக்ரம எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் இது இல்ல. எங்க பொண்ணு தரனுக்கு கல்யாணம் நடக்கணும். ஆதிரா அன்னைக்கும் பொண்ணு தரனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அந்த நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது அசம்பவம் நடக்க கூடாது. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், ஏதாவது பண்ணி
ஏதாவது தடுக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ எங்க போயிருக்காங்க ரெண்டு பேரும்? விக்ரம தேடி அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிட்டேன். கிளம்பி எவ்வளவு நேரம் ஆகுது? இப்பதான் பேசிட்டு இருக்கும் போதே கோத்து வந்துட்டாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். எனக்கும் வேற வழி தெரியல. ஏதாவது பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்ன? இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னேன். பரவாயில்ல, ஆக்ஷன் எடுங்க. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி, நான் என் டியூட்டியை பாக்குறேன். சரி. ரோஹிணி, ரோஹிணி, அப்படின்னா நான் விரும்புவது உனக்கு புரியுது, அப்படிதானே? போ, எவ்வளவு நாள் இப்படி இருக்கு நானும் பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் மனசுல இருக்கிறது உனக்கு புரியும். புரிய வைப்ப. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தான் இருப்பேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணு மேலே ஆசை வந்ததில்லை. அதான் திருப்பி உன்னை நேசிச்சிருக்கேன். நிச்சயமா நீ எனக்கு கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ லவ் யூ ரோஹிணி. ஏன் மாமான்னு கூப்பிட முடியாது? முடியாது. உங்களை என்னால மாமான்னு கூப்பிட முடியாது. பொண்ணா, வாங்க, உங்க கோபத்தை தீர்த்துக்கோங்க. இப்ப என்ன, உங்க கோபம் தீரணும், என்ன அடிக்கணும், இல்லைன்னு கொல்லணும், அவ்வளவுதானே? ஆனா சத்தியமா உங்களை நான் மாமான்னு கூப்பிட மாட்டேன். எனக்கு உங்களை மாமான்னு கூப்பிடுறதுக்கு பிடிக்கல. பேசாம என்ன சாகடிச்சடி. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணுகிட்டு இருக்க? ஒரேடி என்ன கொண்டு போட்டுருப்போ. புரிஞ்சுக்காக கூட வாழ்றதை விட தனியாவே வாழ்ந்துட்டு போயிடலாம். என்ன? உங்க தொலை சாயின்னு போல இருந்தது. அதான் மாமான்னு கூப்பிட மாட்டேன்ட்டிய? ஆமா, கூப்பிட மாட்டேன். சரி, இப்ப என்ன? நான் ஒன்னு சொல்லுவேன். நீங்க கோபப்படக்கூடாது. எனக்கு நீங்க கோபப்பட்டாலே பயமா இருக்கு. நான் எதுக்கு உன்கிட்ட கோபப்பட போறேன்? என்ன சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் கத்த கூடாது. சரி, கத்த மாட்டேன். ஆக்ரோஷமா நிக்க கூடாது. சரி, நீ இப்படி இருந்ததுக்கு அப்புறம் நான் எங்க கத்த சொல்லு. அதான் ஒரு இதுல கவுத்துட்டிய. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? உனக்கு பிரச்சனை என்ன? என் தோல்ல சாஞ்சுக்கிட்ட. ஆனா எனக்கு பிரச்சனை மட்டும் ஏண்டி என்னை விட்டு தூரமா போற? எனக்கு பிரச்சனை வரும்போதும் உன் தோல் சாயினாண்டி எனக்கும் ஆசை இருக்கும். நானும் சராசரி மனுஷன்தான், அதை புரிஞ்சுக்க. நீ உருவத்தை வச்சு இட போடுற, மனசை பார்க்க மாட்டேங்கிற. எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? எத்தனை நாள் வலியிலையும் வேதனையிலும் துடிச்ச. அப்பெல்லாம் உன் மாடி சாயினும் போல இருந்தது. ஆனா நீ என்னை விட்டு தூரமாவே போய்கிட்டு இருந்த. என்ன சொல்றாரு இவரே? நீங்க தான் ஆக்ரோஷமா பழி வாங்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா சொன்னேன். ஆனா அந்த நேரத்துல கூட உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும். ஆனா நீ அதை செய்யல. சரி, நீ என்னமா கேட்கணும்யா? என்ன? ஒண்ணு இல்ல. நான் கோபப்பட மாட்டேன், ஆக்ரோஷமா இருக்க மாட்டேன். அதான் என்ன கூல் பண்ணிட்டியா? சும்மா தைரியமா கேளு. ஐயோ, இல்ல 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 மாமா. என்ன சொன்ன? மாமான்னு சொன்னேன். மாமான்னு கூப்பிட மாட்டேன்னு சொன்ன. ஏதோ கேட்கணும் தானே வந்த. சும்மா தைரியமா கேளு, நான் கோபப்பட மாட்டேன். இல்ல வேண்டாம். கேளுன்னு சொன்ன. இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்லக்கதான் வந்தேன். சரி, இங்க பாரு, யார் தடுத்தாலும் சரி, இந்த கல்யாணம் வார வெள்ளிக்கிழமை நடக்கும், புரியுதா? அதான். நீ ஏன் தடுக்க நினைச்சாலும் முடியாது, புரியுதா? வேற என்ன கேட்கணும்? வேற ஒண்ணும் இல்ல. கேட்கணும், தைரியமா கேளு. ஆமா, கேட்டுட்ட மட்டும் அப்படியே செஞ்சிருவாரு பாரு. கேளு கேளுன்னு சொன்னாருன்னு கேட்டா அதே மொரட்டு புத்தியோட பதில் சொல்றாரு. சிக்கிட்டேனே. என்ன மனசுக்குள்ளேயே பேசின மாதிரி இருக்குது? இனிமேல் மனசுக்குள்ள தானே பேச முடியும். என்ன? ஒண்ணு இல்ல. சரி, போலாமா வீட்டுக்கு? விக்கியோ தருண் தேடிட்டு இருப்பானுங்க, போலாமா? இல்ல, தமிழத்தை கல்யாணம் முடிய வரைக்கும் இங்கே இருன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் கண்காணிப்பு இருந்தா போதும். என் கண் பார்வையில இருக்கணும். ஐயோ, நான் போட்ட பிளான் சொதப்பிரும் போலுக்கு. இல்ல மாமா, கட்டிக்க போறவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது மாமா. அதான் தமிழத்தை இங்க இருக்க சொல்லிருக்காங்க. நீங்க போங்க மாமா, நான் பத்திரமா இருந்துக்கிடுதேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போலுங்க, என் கூட கிளம்பு. இல்லன்னு வச்சுக்க. இல்ல, தமிழத்தை தான். அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன். என் கண்காணிப்புல தான் நீ இருக்கணும். வா. இவளுங்க விட்டுட்டு நாங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒழுங்கா வந்துட சொல்லிட்டேன். நான் அவ்வளவு சொல்லியிருக்கேன். வெயில நடந்து வந்துக்கிட்டு இப்ப இங்க இருக்க போறாளாம். ஏன் இங்க இருந்து வேற எங்க தப்பிச்சலான்னு பாக்கியோ? ஒழுங்கா வீட்லயே இருந்தா அந்த விக்கிரனுக்கு இங்க வந்து போனா என்ன? அதையே ஏன் பேசி பேசி வேதனைப்படுத்துறீங்க?
அது சாகர வரைக்கும் என் மனசை விட்டு போகாது. அதான் அவனை ஒன்று இல்லைன்னு ஆக்கிட்டீங்களே, இனியா சாகர வரைக்கும் போகாது. அவமானத்திலே பெரிய அவமானம் எது தெரியுமா? நாம யார் கூட சேர்ந்து வாழ நினைக்கிறோமோ அவங்கள நம்ம கண்ணு முன்னாடியே பொண்ணு கேட்கறது தான். அப்படியா? அப்படின்னா இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன பிளான போட்டாலும் சரி, இந்த கல்யாணம் நிக்காதுடி. உன் கழுத்துல நான் எப்படி என் தாலி கட்டுவேன் அத உன் அப்ப பாப்பான். அதை பார்த்து பார்த்து அவன் ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதுக்காக தானே இந்த கல்யாணம் ஏற்பாடு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு எனக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன பிளான் எல்லாம் போட்டுட்டியா என்ன? என்ன மாமா? இல்ல ஏதோ மும்பரமா மனசுக்குள்ளே யோசிச்ச மாதிரி இருந்தது, அதான். நீங்க தான் யோசிச்சீங்க? ஆமா, உன் கழுத்துல நான் எப்படியும் தாலி கட்டுவேன், அத உன் அப்பன் பாப்பான். அப்புறம் அவன் நிலைமை எங்க பாரு. கூட வாழ போறவட்டெல்லாம் எனக்கு உண்மையை மறைக்க தெரியாது. நான் 100% உண்மையா இருக்குன்னு நினைக்கிறவன். ஆமா, நான் உன்னை கல்யாணம் பண்றது ஒப்பம் கொண்ட ரத்த கண்ணீரை பார்க்கறதுக்கு தான். நான் இப்ப சொல்றேன், எனக்கு உங்களை கட்டிக்க விருப்பம் இல்ல. அதான் நான் சொன்னேன், நீ ஏன் தடுத்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு. பார்க்கலாம் மாமா, நீங்களே இவ்வளவு பிளான் போடும்போது. சரி பார்க்கலாம். இப்பவும் சொல்றேன், உன் மேல உள்ள காதல் எனக்கு ஒரு துளி கூட குறையல. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நான் கல்யாணம் பண்ணணும். அதுல பல காரணங்கள் அடங்கி இருக்குது. அதுல ஒண்ணுதான் வாப்ப. நான் கூட ஒரு துளியாவது உங்க மனசுல கல்யாண ஆசை இருக்கும்னு நினைச்சேன். இல்லல்ல? ஊசு மாதிரி ஒளிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா வீட்டை பக்கம் வா. சரி, நீங்க போங்க, வரேன். பரவாயில்ல, சேர்ந்து போகலாம், வா. நீங்க போங்கன்னு சொன்ன, வரேன். இங்க நிக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு கூட நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நிக்கணுமா என்ன? ஏன் நான் நிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நானும் கூட நிக்கிறேன். எனக்கு இப்ப தனிமை வேணும். போதும், இது வரைக்கும் தனிமையா இருந்ததெல்லாம் போதும். எனக்கு மனசுக்கு நிம்மதி வேணும் மாமா. நீங்க கிளம்புங்க, நான் வரேன். பரவாயில்ல, நான் நிக்கிறேன், நீ நிம்மதி தேடிட்டு வா. இந்த சைடா மலை இருக்குது, நல்லா பாரு, மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்ன மலைய பார்த்தாச்சுல, நிம்மதி கிடைச்சாச்சுல, கிளம்பலாமா? நிம்மதியா? அது இனிமே கிடைக்கும்? இங்க உன் நிம்மதிக்கு ஒன்னும் குறைச்சலா இல்ல. நீ ஏன் பிரச்சனை தேடிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். வீணா மனசை போட்டு குழப்பமா சந்தோஷமா திரும்பி வா. உனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, நீ சந்தோஷமா இரு. கல்யாணமே நான் விருப்பப்பட்ட மாதிரி நடக்கல. சில பேருக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் புரியாது. அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதே வீணு. இப்ப அந்த லிஸ்ட்ல தான் நீ இருக்க. உனக்கு நான் இப்ப எந்த விளக்கம் கொடுத்தாலும் உனக்கு புரிய போறது இல்ல. நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. நீ சின்ன பிள்ளைதான். இல்ல. ஆமா, இல்லனா நான் இவ்வளவு பேசுறேன், உனக்கு ஏதாவது புரியுதா என்ன? நீ உன்கிட்ட எல்லாம் பேசிய பிரயோஜனம் இல்ல. என்ன ஐயோ? என்ன கீழே விடுங்க. உன்கிட்ட எல்லாம் பேசுறத வீணு. இப்படியே தூக்கிட்டு போறேன், ஊரே பாக்கட்டும். இல்ல, நான் நடந்து வரேன். வேண்டாம், இப்படிதானே தூக்கி சுமக்கணும்னு ஆசைப்பட்ட, பழையபடி இப்படிதானே இருக்கணும்னு ஆசைப்பட்ட. ஊரே பாக்கட்டும், இப்படியே தூக்கிட்டு போறேன். என்ன கீழே விடுங்க. வேண்டாம், தேவையில்லை. ஐயோ, என்ன விடுங்க. இல்லன்னா நான் கத்தி பாட்டி கூப்பிட்டுருவேன். ஊரே பார்க்க போது, அம்மா பார்த்தா என்ன குறைஞ்சா போயிருவாங்க. பார்த்துட்டு போட்டோம், மருமகளை முகம் தூக்கிட்டு போறான்னு நினைப்பாங்க, வேற ஒண்ணு நினைக்க மாட்டாங்கல்ல. ஐயோ, என்ன பண்ண, எப்படி தப்பிக்க என்ன தெரியலையே. பாட்டிட்ட சொன்னா அவங்க உங்களை திட்டுவாங்க. திட்டினா திட்டிட்டு போட்டோம், பரவாயில்ல. சரி சரி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நானே நடந்து வரேன், கீழே இறக்கி விடுங்க. பரவாயில்ல, பொண்டாட்டி தூக்கி சுமக்கிறது புருஷனுக்கு சந்தோஷம் தான். எதுக்கு எடுத்தாலும் பதில் வச்சிருக்காரு. இப்படியே போனா என்னத்துக்கு ஆவறது? இப்ப என்ன இறக்கி விட போறீங்களா இல்லையா? முடியாது. மாமா, இறக்கி விடுங்க மாமா, எல்லாரும் பாப்பாங்க, கஷ்டமா இருக்கும். உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லல? இதுக்கு முன்னாடியும் இப்படிதான் உனக்கு தூக்கிட்டு போனேன். அப்பெல்லாம் கீழே இறக்கி விடாதீங்க மாமா, கீழே இறக்கிறாதீங்கன்னு சொன்னவா இப்ப இறங்கலாம்னு நினைக்கிறாள நீ? அந்த அளவுக்கு நான் பாவிய போயிடல உனக்கு. அந்த அளவுக்கு நீ என்ன வெறுக்கிறல நீ? உனக்கெல்லாம் என் காதலும் புரியாது, என் மனசும் உனக்கு புரிய போறது இல்ல. உன்னை இறக்கி விட முடியாது. இப்படிதான் உன்னை தூக்கிட்டு போவேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. இப்ப தப்ப இவர் பண்றாரா நான் பண்ணுறானா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அம்மா, இவர் சொன்ன மாதிரி நான் ஏன் இந்த அளவுக்கு மாமா வெறுக்கிறேன்? நான் வெறுக்கிறதும் தப்பு தானே, மனசார நேசிச்சவர் தானே. அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கட்டுமே, அவர் கூட இருக்கணுமே தவிர நான் ஒதுங்கி போன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிக்கனை புடிச்சுக்க. முடியாது.
கீழே போட்டு வேண்டி அதெல்லாம் நான் சிக்கன் பிடிக்க மாட்டேன். புடிச்சுக்கன்னு சொன்னேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கீழே விழ மாட்டேனே நம்பிக்கை. ஏன்னா தூக்கி வச்சிருக்கது பொண்ணு திறமமாச்சே. சரி சரி, தூக்கிட்டு போங்க, நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். தூக்கிட்டு போலாம். யாரு பார்த்தா எனக்கு என்ன, இன்னையே நின்னுக்கிட்டு தூக்கிட்டு போங்க. நடக்கிறதுக்கு எனக்கு கால் வலிக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல சண்டை போட போறோம். அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு.